இப்போ கங்கை அமரன் குடும்பமும் ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய குடும்பமும் எவ்வளவு நெருக்கம் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல பிறந்து சென்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாம கஷ்டப்பட்டு ஒரே அறையில தங்கி இருந்து கடைசியில் வெளியே வெளிச்சத்திற்கு வந்தவர்கள். கமலஹாசன் அவர்கள் சீமான் அவர்களை தவிர்த்து சேர்ந்தார். நீங்க வந்து இது வந்து சீமானையும் சிறுமைப்படுத்துற மாதிரி செய்யறது, கமலஹாசனையும் அவருடைய குணத்தையும் சிறுமைப்படுத்துற மாதிரி செய்யறது. நீங்க அவரை பத்தி தமிழா பாண்டியன் ஒருத்தன் கேவலமான ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறான், ஒரு யூடியூப் கேவலமான ஐயாவை பத்தி மிக கொச்சையாக பேசுகிறான். இவர்களெல்லாம் தமிழை விற்று பிழைப்பவன். அந்த முதுமையில டிராவல் பண்றது சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப சென்னைக்கு வந்தார். வந்து நல்ல மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்று கொண்டு வந்தார். ஆனா ஒரு இறக்கும் அன்றைக்கே அவர் கூட யாரும் இல்லை. கடைசி நேரத்தில் இப்படி விட்டுட்டீங்களே. மதுரை என்ற மண்ணை வந்து தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்கு அவருக்கு தானே இருக்கு. அந்த மண்ணை சார்ந்த எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கோலோச்சு நிற்கிறாங்க. 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். ஐயா பாரதி ராஜா அவர்களின் மறைவு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தருகிறது. இன்று ஐயா அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. மறுபடியும் ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய அருந்தமிழின் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த 2 நாட்களாக ஐயா பாரதி ராஜா அவர்கள் இறப்பு பற்றியும் அவர் வீட்டில் நடந்த சம்பவங்கள் மற்றும் அண்ணன் சீமான் அவர்கள், கமலஹாசன் அவர்களை பற்றிய சர்ச்சைகளும் பேச்சுகளும் தொடர்ச்சியாக 2 நாட்களாக இந்த ஊடகத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். வாங்க காணிக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சசி. இது வந்து ரொம்ப ஒரு உச்சத்தை தொடுகிறதுன்னு நினைக்கிறேன். இந்த ஊடகங்கள் நாம் வந்து அந்த களத்தில் இருந்தோம், அந்த இடத்துல இருந்தோம். எவ்வளவு தூரம் அந்த ஊடகவியலாளர்களுக்கு அந்த இடத்தில் மரியாதை கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெளியில் வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு டென்ட் போடணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவர்களுக்காக செய்து கொண்டு தண்ணீர், உணவு எல்லாமே வெளியே இருந்த ஊடகத்தினருக்கு கொடுக்க. ஏன் இவ்வளவு இதை வந்து எல்லாத்தையும் காசாக்கணும், எல்லாத்தையும் வந்து பரபரப்பாக்கணும், எல்லாத்தையும் செய்தியாக்கணும் அப்படிங்கிறது வந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கோன்னே. வேணான்னு சொல்லிட்டு பிஆர்ஓ நிக்கலாக இருக்கட்டும், இல்லை நம்ம டைமண்ட் பாபுவாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறாங்க. பாதி பேர் கேட்டுக்கிட்டு வெளியில் போகிறாங்க. ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ள இருக்கிற இது வந்து பிரபலங்கள், செலிபிரிட்டிஸ், திரைத்துறை பிரபலங்கள், இல்லை அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இவர்கள் வீட்டில் உள்ள நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் எது நடந்தாலும் அதை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று ஊடகங்கள் விரும்புகிறதுன்றது நம்ம மறுக்கலை. அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் வந்து நேரடியாக பார்க்க முடியாது. தங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் பார்க்கறதுக்குன்னு மக்கள் ஆவலாக இருக்காங்க, பார்க்குறாங்க. பார்க்கறதுன்னா தூர இடங்கள்ல இருக்கிறவங்க கடைசியில் அவருக்கு ஃபைனல் ரைட்ஸ் செலுத்தணுன்றது நேரம் வர முடியாது. குறைந்தபட்சம் ஊடகங்கள் மூலமா என்ன நடக்குன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம விரும்பிய தலைவர், நம்ம விரும்பிய ஒரு கலைஞன் அப்படின்றத வரம்பு மீறி போறாங்க. ஆமா, அது வந்து இயல்பானது. அது காட்டுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இதே மாதிரி தான் நீங்க வந்து நம்ம விஜய் ஆண்டனி மனைவி இறந்த போது மிக மோசமாக இந்த உடவைகளால் நடந்து கொண்டாங்கன்றது பெரிய பேசுபொருளானது. ஆமா, அதெல்லாம் மிக பேசுபொருளானது. இந்த ஐயா வீட்டில், ஐயா பாரதி ராஜா ஐயா வீட்டில், அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே யாரையும் வர வேணாம்னு சொல்லி வெளியே அவர்களை நிறுத்தி அந்த அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு போறவங்க ஊடகவியலாளர்கள் வெளியே சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதையும் மீறி அங்க வெளியே இருந்த அந்த சுற்றுச்சுவருக்கு மேல கேமரா வச்சு வீட்டுக்குள்ள நடக்கிறத அங்கிருந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கூட யாரும் தடுக்கல, அதையும் தடுக்கல. ஆனா இது இந்த வெளியான வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அருகிலே நின்று, அது வந்து செல்போன்ல உள்ளுக்கு வந்து நம்ம வந்து உள்ளதான் இருந்தோம், பக்கத்திலேயே ஐயா பக்கத்திலேயே இருந்தோம். அன்னைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் இருந்தாங்க. நம்ம உடனே கூட இருந்தோம். செல்போன்ல எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தடுப்பதற்கான வேலைகள் நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனா அதையும் மீறி ஒரு குடும்பத்துல குடும்ப நிகழ்வு, குடும்பத்துக்குள்ள 1000 நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை வந்து பொது வழியில காட்டுறதுக்கு இவங்க யாரு? கங்கை அமரன் குடும்பமும் ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய குடும்பமும் எவ்வளவு நெருக்கம் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல பிறந்து சென்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாம கஷ்டப்பட்டு ஒரே அறையில தங்கி இருந்து கடைசியில் வெளியே வெளிச்சத்திற்கு வந்தவர்கள். அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கிறவங்க. இப்போ பாரதி ராஜா ஐயா வந்து அவர் வந்து உடல்நலம் குன்றி இருந்த காலகட்டத்திலேயே கூட அவருடைய மகள் வந்து மலேசியாவில் இருக்காங்க. மலேசியாவில் போய் கூட உடன் இருந்தாங்க. அப்புறம் உடல் குணநிலை மோசமாகுது, ஏதாவது ஏன்னா வயதான காலம் தானே, முதுமை. அந்த முதுமையில் டிராவல் பண்ணுறது சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப சென்னைக்கு வந்தார். வந்து நல்ல
நல்ல மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தார். ஆனா ஒரு இறக்கும் அன்றைக்கே அவர் கூட யாரும் இல்ல. எல்லாரும் அப்படி எப்படி நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது இல்லையா, எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல. அதை வந்து ஒரு உடன் பிறந்த சகோதரனா ஐயா இவரு கங்கையமரன் அவர்கள் அவருடைய அம்மா வரும்போது அண்ணன் மனோஜ் ஒரு இயக்குனர் மனோஜ் அவங்க மைத்துனர் அவங்க வரும்போதும் அதை கொஞ்சம் உரிமையில கோபமாக கேட்டார். கடைசி நேரத்தில் இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு. இது இயல்பு, எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது. இதை வந்து ஒளிப்பதிவு செய்து இது ஏதோ அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு கசம்சா இருக்கிற மாதிரி வெளியே காட்டுறது, ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி காட்டுறது எவ்வளவு ஈனத்தனமான செயல். யோசித்து பாருங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட போடுறதெல்லாம் நீங்க பாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒருத்தர் போடுறாரு, அதே மாதிரி நீங்க யூடியூப் சேனல்ல மிக பிரபலமா இருக்கிற யூடியூப் சேனல் பல மில்லியன்கள் பார்வையாளர்கள் வைத்திருக்கின்ற ஒரு தன்னுடைய பார்வையாளர்களுக்கு எதை கொடுக்கணும்ன்றது யோசிக்க வேணாமா? இது நல்ல விஷயங்கள் தானே கொடுக்கணும். ஒரு இறந்து போயிட்டாருன்னா அவரை பற்றி நல்ல விஷயங்கள் தானே கொண்டு போய். அப்புறம் பாருங்க, அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கு அங்கே இருந்தார். அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தளவில் பாரதி ராஜாவும் அவருக்கு என்ன உறவு அப்படின்றது வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது, அருகில் இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், அந்த திரைத்துறையில் இருக்கவங்களுக்கும் தெரியும், அண்ணனோட பழகுறவர்களுக்கும் தெரியும். நீங்கள் வந்து ஒரு சொல்லுங்களேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், பாரதியாருக்கு தாசனாக எப்படி பாரதிதாசன் கனக சுப்புரத்தனம் பாரதிதாசனாக மாறினாரோ அது மாதிரி அண்ணன் சீமானை பொறுத்தவரை பாரதி ராஜா ஐயாவுடைய தாசன், அவருடைய தாசனாவே மகன்ல அதையும் தாண்டி இருப்பார். அவரு அது மாதிரி தாசனா தான் இருப்பாரு. ஐயா சொன்னா எதனாலும் சரி, அப்படிப்பட்டவர். நீங்க அந்த இடத்துல அவருடைய இறப்புல கிட்டத்தட்ட நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, நிகில் முருகனும் டைமண்ட் பாபுவும் செய்யற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். யாராவது முக்கியமானவர்கள் வந்தாங்கன்னா ஓடி வந்து சாலையில வந்து அவங்கள வந்து வரவேற்று உள்ளுக்கு அழைச்சி செல்வதாகட்டும், அவங்க எரிமரியாதை செலுத்திட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்தித்து போற வரைக்கும் வெளியே இருந்து அனுப்பிச்சு விடுறதாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு வருது. இது வந்து எதுக்கு? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் அழகா உட்கார்ந்துக்கிட்டு வர்றவங்கள அவரை பார்த்துட்டு போற மாதிரி இருந்துட்டு போறதுக்கு தெரியாதா? மற்றவங்க மாதிரி தெரியாதா? இது வந்து ஒரு உணர்வு பூர்வம் தன் வீட்டில் நடந்த ஒரு துக்க நிகழ்வு, அதில் நம்ம நிற்கணுன்றதுக்காக நிற்கிற விஷயம். அதை வந்து கமலஹாசன் உள்ளுக்கு நுழைஞ்சு வர்றாரு. கமலஹாசன் வரும்போது பல பேர் இருக்கிறாங்க அவருக்கு வேண்டியவங்க, எல்லாரையும் ஒரே சமயத்துல ஹாய் பாய் சோகத்துல வர்றாரு. அந்த ஒரு இருக்கிறதுல தெரியாது, கண்ணை கட்டிருங்க. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம போகும்போது நமக்கு சுத்தி இருட்டாதான் இருக்கும், ஒண்ணுமே புரியாது. அண்ணன் சீமானவர்கள் கையை நீட்டுகிறார், இவர் உடனே பக்கத்துல இருந்த மற்றொரு அவங்ககிட்ட பேசிட்டு போறாரு. உடனே அதை வந்து ரவுண்ட் பண்ணி காட்டுறது, அதை வந்து தனியா ஜூம் பண்ணி எடுத்து போட்டு கமலஹாசன் அவர்கள் சீமானவர்களை தவிர்த்து சென்றார். நீங்க வந்து இது வந்து சீமானையும் சிறுமைப்படுத்துற மாதிரி செய்யறது, கமலஹாசனே அவருடைய குணத்தையும் சிறுமைப்படுத்துற மாதிரி செய்யறது. ஆனா உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் தான் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தார். இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்குறார், கமலஹாசன் நீங்க இருங்கன்னு நான் வந்து உங்க வீட்டுல பாக்கிறேன்னு பார்த்த அந்த மாண்பு எங்க எப்படி இருந்தாங்க? அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பு எப்படி இருந்தது? நீங்க சர்வசாதாரணமாக சரி ஓகே அப்படி புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? உள்ளுக்கு வந்து பாத்தீங்களா, உள்ளுக்கு யாரு பக்கத்துல யாரு வந்து பேசிட்டு இருந்தாருன்னு. அப்ப இந்த ஊடகங்கள் வந்து எதையாவது செய்தியாக்கணும், எதையாவது ஒரு பரபரப்பாக்கணும், எதையாவது அதை வியாபாரமாக்கணும், ரீல்ஸ் வியூஸ் போகணும், அதிக பேர் ஷேர் பண்ணணும், இந்த ஒரு கணக்கு மட்டும்தான் இருக்குல்ல. இது வந்து நம்ம வந்து ஏதோ இப்ப சமீப காலமா அரசியல்ல சிலரை கொச்சைப்படுத்தி ரீல்ஸ் அதுன்னு பேசுறாங்கல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே இந்த வேலையை செய்த பொதுமக்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்குது? சாதாரண சிறுவர்கள் அந்த மொபைல் போனையும் அதையும் பயன்படுத்தி புதிதாக ரீல் போடுறவர்களை பத்தி நம்ம கொச்சையா பேசுறதுக்கு இல்ல அர்த்தமே கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உள்ளவனே அசிங்கமா பத்திரிகையாளர் படிச்சவன் தானே வந்திருக்கிறான். நீங்க வந்து அதற்கான படிப்பு படித்தவங்கலாம் இன்னைக்கு கேமராவை தூக்கிட்டு வெளியே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அந்த இடத்துல ஒரு அதை வந்து ஒரு ஒரு போர்க்களம் மாதிரி ஆக்கி கத்தி கலவரம் பண்ணி தள்ளு போ அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துல நம்ம அந்த செய்தியை சேகரிக்கணும். சரி, உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது, நீங்கள் செய்தி சேகரிக்கணும் தெரியும், ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இது இருக்கும்ல, வாழ்க்கை அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கறது அதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு இல்லை, அனுமதி அதை அனுமதிச்சு தான் நமக்கு நிற்கணும். எவ்வளோ கொடுமை. நீங்கள் பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், இன்னைக்கு ஐயாவனுடைய இறுதி யாத்திரை நடந்துகிட்டு இருக்குது, அரசு மரியாதையோடு அவர் தகனம் செய்யப்படுகிறார். நீங்க அவரை பற்றி தமிழா பாண்டியன் ஒருத்தன் கேவலமான ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறான், ஒரு யூடியூப் சேனல், ஐயாவை பத்தி மிக கொச்சையாக பேசுகிறான். இவர்களெல்லாம் தமிழை விற்று பிழைப்பவர்கள். வன்மையான கண்டனங்களை சொல்றாங்க, வன்மையான கண்டனம். இது மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு போனோம். ஏங்க, ஒரு மனிதன் உலகத்துல பிறக்கும்போது நல்ல விஷயங்களும் அவனை சுற்றி நடந்திருக்கும், தவறான விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஆனால் அதே அவர் வந்து இறுதி யாத்திரையில் போகும்போது அவர் இந்த உலகத்தை விட்டு போறாருன்ற போது எதை பற்றி பேசணும்? அந்த விவசாய கூட அவங்களுக்கு இருக்காது. முத்தாரை விட மோசமான ஆள் தானே. பயில்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருப்பான், ஏற்கனவே ஒரு ரேகான்ற ஒரு நடிகைகிட்ட செருப்படி வாங்கினா, அதோட சேர்ந்தவன் இந்த ஆள், அதோட சேர்ந்தவன் இந்த ஆள். இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு? ஐயா பற்றி பேசும்போது தமிழ் சார்ந்த உணர்வு இல்லாதவர்னு பேசுறான். நீங்க நடிகர்கள் யாரையுமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை அறிமுகப்படுத்தவே இல்லை. இது என்ன
தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருந்தது. அவன் வந்து சினிமா துறையே ஒரு கலையாட்டு அதை முதல்ல பார்க்காமல் ஒதுங்கியிருந்தான். ஒரு இது வந்து கூத்தாடி, பெண்களை பொறுத்தவரை ஒரு கூத்தாடி, இதுல போய் நம்ம இதெல்லாம் ஒரு பார்வை இருந்தது. அது இன்னைக்கு பார்வை மாறிக்கொண்டு வருகிறது. அது விஷயம், அது வேற. நீ அதை பேச வேண்டிய இடமா இது? அப்படியே பார்த்தா கூட இந்த ரமான்னு சொல்லி ஒரு நடிகர்லாம் அறிமுகப்படுத்தினாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த தமிழ் நடிகர்கள் அறிமுகப்படுத்தினாரு. இயக்குனர்கள் சந்திரசேகர், நம்ம ஒரு பேர் என்ன, ஒரு வாகை சந்திரசேகர், இதெல்லாம் அறிமுகப்படுது இல்லையா? இல்ல அவருடைய குடும்பம், அவர் பகுதியை சார்ந்த எத்தனை பேர் டெக்னீஷியனா உள்ள கொண்டு விட்டுருக்காரு. நீ இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். அதான் விட்டுட்டு மதுரை என்ற மண்ணை வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்கு அவருக்கு தானே இருக்கு. அந்த மண்ணை சார்ந்த எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கோலோச்சு நிக்கிறாங்க. ரொம்ப சொன்ன வார்த்தை வந்து நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். நிச்சயமாக அதாவது தமிழ் சார்ந்த உணர்வு இருந்திருந்தால் அவர் செஞ்சிருப்பார். தமிழ் உணர்வு அற்றவர் அப்படின்னு பேசுறான். அது இல்லாம தமிழை விற்று பிழைப்பவர்கள் இவரை மட்டும் இல்ல. அதுல ஒரு கேள்வி, ஐயா இளையராஜா அவர்களையும் சம்பந்தப்படுத்தி கேட்கப்படுகிறது. இளையராஜா அவர்களையும் இவரையும் சேர்த்து பேசுறான். தமிழை விற்று பிழைப்பவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், மோசடிக்காரர்கள்னு பேசுறான். அவர் அப்படி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த இடத்துல அவங்க தமிழை வித்தாங்க? உனக்கு நீ தமிழான்னு பேர்ல ஒரு பத்திரிகையோ ஒரு யூடியூப் சேனலோ வச்சுட்டா நீ தமிழை வாழ வச்சிருக்கியா? நீ பேசுறதெல்லாம் மஞ்சள் பத்திரிகை பேசிட்டு கிடக்குற. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு இடத்திலும் தமிழை வந்து தமிழர்களை இதாக்குறதுக்கு எதுவுமே முயற்சி பண்ணல. தமிழர்களுக்காக நலனை பத்தி அவர் யோசிக்கல. ஏண்டா அயோக்கிய பயில, ராமேஸ்வரம் இது தெரியுமா உனக்கு? அவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியல. அது யார் தலைமையில நடந்துச்சு? இங்க நெய்வேலி போராட்டம் யார் தலைமையில நடந்துச்சு? அயோக்கிய பயில, டே தமிழா பாண்டியா, நான் மரியாதையா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து முடியல. அந்த அயோக்கிய தமிழா பாண்டியனுக்கு நான் கேட்கிறேன், அவர் வாங்கிய விருதை தூக்கி எறிஞ்சாரு தமிழர்களுக்கு இருக்கும்போது இந்திய அரசு தலையிடலன்னா எனக்கு இந்திய அரசு அளித்த பத்மஸ்ரீ விருதே வேணான்னு சொன்னாரு. இதை விட தமிழர்களுக்காக என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்க நீ? அந்த மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை பெரிய சாதனை. அவர் படத்தில் இருந்த கருத்துக்களை பத்தி தெரியுமா? கருத்தமா படத்தை பாரு. நீ அதுல சொன்ன அந்த கருத்து திரைத்துறையில உச்சத்துல இருக்கும்போது இந்த மாதிரி போராட்டங்கள்ல போய் கலந்துகிட்டு, அரசுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் கலந்துகிட்டா தன்னுடைய திரைத்துறை வாழ்க்கையை முடிவு பயந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு உள்ள வந்தவர் இருந்தாரு. என்ன நினைச்சு நீ பேசுறேன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து அறமற்ற ஒரு மனிதத்தன்மையே இல்லாத ஒரு மனிதனா தான் நான் பாக்குறேன். அதனால ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நம்ம தயவு செய்து இந்த துறையில் இருப்பவர்கள் அறத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அடுத்தவங்களுடைய பிரைவசியில் தலையிடாதீங்க. செய்திகள் எந்த விஷயங்களை செய்திகளாக்கணுமோ அதை மட்டும் செய்திகளாக்குங்க. அதை விடுத்துட்டு எல்லாத்தையும் பெட்ரூம்குள்ளே நடக்கிற விஷயங்களெல்லாம் எடுத்து போட முடியுமா உன்னால? ரொம்ப கொச்சையான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று, நம்ம தமிழக அரசுக்கு இந்த ஐயாவுடைய இறுதி மரியாதை தமிழக அரசினுடைய முழு அரசு மரியாதையோட குண்டுகள் முழங்க இன்னைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒருவர். அவரை பற்றி கொச்சையாக தமிழா பாண்டியன் இந்த மாதிரி பேசியிருக்கிறார். அவர் ஒரு ஏமாற்றுக்காரர், மோசடிக்காரர், தமிழை விற்று பிழைப்பவர் அப்படின்னு பேசியிருக்கிறான்ல. இது மிக தவறாக அவருக்கு ஒரு இறந்து போனவரை மரியாதைப்படுத்துவதை விட்டு கொச்சைப்படுத்தின செயல், அதனால் இழிவுபடுத்தின செயல். அதனால் உடனடியாக தயவுசெய்து தமிழக அரசு தன்னிச்சையாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து தங்கள் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் போய் தமிழா பாண்டியன் மீது புகார் கொடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். தமிழக அரசு அது மாதிரி புகார்கள் வந்தால் அந்த புகாரை முறையாக பெற்று வழக்கு பதிவு செய்து, இன்னைக்கு ஒன்றும் இல்லை முக்தாராக போட்டு இது பண்ண முடியல, அரெஸ்ட் பண்ணி போட முடியல. நீங்க இதை மாதிரி ஆட்களை இப்போ விட்டுட்டீங்கன்னா ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடிப்பாங்க. நாளைக்கு இந்த ஆட்சியாளர்களும் இந்த மாதிரி ஆட்கள் கடிக்க வருவாங்க, அசிங்கமாக பேச வருவாங்க. அல்ல, அதை புரிந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய சேனல் மூலமாக, அருந்தமிழ் மூலமாக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.